இயேசுவுக்கு புகழ். அன்னை மரியாவுக்கு நன்றியாகவும் சாட்சியாகவும் நான் சொல்ல வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப நாளாக ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். நாங்களும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் ஒன்றும் குணமாகவில்லை. கடைசியில் வீட்டுக்கு கொண்டு வந்து படுத்த படுக்கை ஆகிவிட்டார். எதுவும் எந்திரிச்சு கூட நடக்க முடியலை, உட்கார்ந்துருக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்து செய்யணும். எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. என் பிள்ளைங்க நீங்கள் இப்படியே வீட்டில் வச்சுக்கிறாதியம்மா, தேவோட்டைக்கு பூமிநாதன்கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க, அவர் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஏற்றுக்குருவோம், முடியாதுன்னு சொல்லிடுவாருன்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு நான் கூட்டிக்கிட்டு போனேன். அவர் போன உடனே அவர் ஆளை பார்த்த உடனே எந்த டெஸ்ட்டும் எடுக்காமே சொல்லிட்டாரு, என்னம்மா நீங்கள் கடைசி கட்டத்தில் கூட்டி வந்திருக்கிறீங்க, என்னையால முடிஞ்சதை நான் செய்கிறேம்மா, உடனே நீங்கள் பெட்டில் சேர்க்கணும்னு சொன்னார். அதுக்கு எனக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதோடி நடக்கட்டும்னு என்கிட்ட சொன்னார். நான் பெட்டில் சேர்த்துட்டு இதே பஸ்ஸில் இறங்கி இதே ஆலயத்தில் இறங்கி தாய் மரியாதையிடம் கெஞ்சி கேட்டேன், அழுதேன். அம்மா தாயே, எனக்கு அவர் மறுபடியும் எழுந்திரிச்சு நல்லபடியாக வேலை வெட்டி எதுவும் பார்க்க வேணாம்மா, கொஞ்ச நாளைக்கு எனக்கு துணையாக வீட்டில் இருக்கட்டுமா, வீட்டில் இருந்தால் எனக்கு போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி நீங்கள் அழுதேன். என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையாலும் ஆசீராலும் இப்போ வரைக்கும் வீட்டில் தான் இருக்கிறாரு, எந்த வேலையும் செய்யவில்லை. இன்றைக்கி கூட இந்த கோயிலுக்கு நடந்து வந்தார். இயேசுவும் அன்னை மரியாளுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மரியே வாழ்க, மரியே போற்றி. நான் இந்த ஊர் தான், என் பேர் ஆரோக்கியமேரி. சாட்சி சொல்ல இந்த நேரத்தில், இந்த வேளையில் இந்த நேரத்தை கொடுத்த ஆரோக்கிய மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. என் மக பெருனா, அது டிஎன்பிஎஸ் குரூப்பு தூத்துக்குடியில் படித்து கொண்டிருந்தது. நான் வேலை கிடைக்கணும்னு ஆரோக்கிய மாதாட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்து கேட்டு போன வருஷம் சென்னைக்கு சென்றுச்சு. இதுக்கு கவுன்சிலிங் போச்சு, ஆனால் கிடைக்கல, ஃபஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த வருஷம் போச்சு, கிடச்சிருச்சு, நல்ல வேலையாக கிடச்சிருச்சு. ஆரோக்கிய மாதாவுக்கு கோடான கோடி. குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று வேலை கிடச்சிருச்சு. ஆரோக்கிய மாதாவுக்கு கோடான கோடி கோடி நன்றி. பெர்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், காரைக்குடியில் கிடச்சிருக்கு. மாதாவுக்கு நன்றி.